ரஷ்யாவின் ஸ்கோய் 57 விமானம் அவசியமாக இருக்கிறதா என்ற கேள்வி இந்தியாவிடம் எப்போதும் முயற்சி செய்யப்படுகிறது. இருப்பினும், இந்தியாவின் அதை வாங்குவதில் உள்ள சந்தேகங்கள் நாட்டின் பாதுகாப்பு தேவைகளை மிக்க அளவுக்கு பாதிக்கக்கூடும். இந்திய அரசு பிரான்சிடமிருந்து ரஃபால் விமானத்தின் மூலக்குறியீட்டை விரைவாக கேட்டு, ரஷ்யா இதனை பயன்படுத்தி புதிய வாடிக்கையாளர்களை பெற முயற்சிக்கின்றது. இது இந்தியாவின் பாதுகாப்பு உத்திகளுடன் நேரடியாக தொடர்புடையது. இந்நிலையில் ரஷ்யா சுகோய் 57 வீனம்பார்க்க வசதியை வகுத்து புதிய வாடிக்கையாளர்களை வெகுவாக தேடிக் கொண்டிருக்கிறது. இதனால் இந்தியா எதிர்காலத்தில் அதிர்ச்சியாக விளைவுகள் சந்திக்கக்கூடும். மலேசியா பாகிஸ்தானின் ஆதரவாளராக இருந்த போதிலும் Su-57 முழுமையாக மறைபடுத்த இயலாத விமானமாக கருதி பல நாடுகள் இதனை வாங்க விரும்பவில்லை. இதற்கான காரணம் அதன் தொழில்நுட்பத்தில் உள்ள சில குறைகள் ஆக இருக்கலாம். அல்ஜீரியாவின் Su-57 வாங்கிய தகவலுக்கு அதிகாரப்பூர்வமான உறுதியில்லை. இதனால் ரஷ்யாவின் விற்பனைக்கு சந்தேகங்கள் உருவாகின்றன. மேலும் இது தொடர்பான விவரங்கள் மக்கள் மத்தியில் பரவுவதால் விற்பனைக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். ரஷ்யா இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய தயாராக இருப்பதாக தெரிவிக்கின்றது. இதனால் இந்தியா பாதுகாப்பில் மேலும் முன்னேற்றம் அடைய வாய்ப்பு உள்ளது. இது இந்திய பாரபட்சத்தை உறுதிப்படுத்தும். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய ஆயுதங்கள் 60%த்திற்கும் மேல். இதன் மூலம் இந்தியா பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டில் முன்னேற்றம் காணலாம். குறிப்பாக இது தேவைப்படும் உற்பத்தியின் மேம்பட்ட தேவை. இந்தியாவில் Su-57க்கான தயாரிப்பு ஆந்திராவில் நடைபெறவுள்ளது. இது இந்தியாவுக்கு உற்பத்தி மற்றும் வருமானம் பெருக்க வாய்ப்பு தருகிறது. இதனால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் நலனாக அமையும். இந்தியாவின் பாதுகாப்பு உத்திகள் மற்றும் தேவைகள் உலகின் மற்ற நாட்களால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கான உறுதி தேவை. இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு கொள்கையை தனிப்பட்ட முறையில் உருவாக்க வேண்டும். ராஃபேல் விமானங்களை வாங்கிய அனுபவம் இந்தியா தன்னாட்சி மற்றும் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ளது. ரஷ்யா தரவுகளை வழங்குவதால் இது ஒரு உத்தியாக்க தேர்வாக மாறியுள்ளது. சுகோய் Su-57 விமானத்தின் தொழில்நுட்பங்களில் சில குறைகள் இருப்பதால் இந்தியா அதை வாங்கி மட்டும் இல்லாமல் தங்களின் தேவைகளுக்கேற்ப மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். இது எதிர்கால வாழ்க்கைக்கான உறுதியாகவும் தகவல். தொழில்நுட்பம், விலை மற்றும் நீண்டகால உத்திகள் அடிப்படையில் இந்தியா எடுக்கும் முடிவுகள் அதற்கான உண்மையான அடிப்படைகள் மற்றும் அவசியம். இவை அனைத்தும் பாதுகாப்பு மூலதனம் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு முக்கியமான கருதுகோள்கள். இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் ரஷ்யாவுடன் ஒத்துழைத்து சுகோய் Su-57 உருவாக்குவதன் மூலம் நிகழும் வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் என்பதை மறுக்க முடியாது. இது உலகளாவிய ரீதியில் அணுகுமுறையை புதுப்பிக்கிறது. இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கை அதன் தன்னிச்சை மற்றும் உலகளாவிய மன்றத்தில் அதன் நிலை குறித்து விவாதிக்கும் முக்கியத்துவம் உள்ளது. இந்தியா தனிமனித மற்றும் சர்வதேச பாதுகாப்பின் மேம்பாட்டிற்கான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும்.